ஏசாயா 41:17. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்யக்கூடிய ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இங்கே அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். செவி கொடுத்து கைவிடாதிருப்பேன். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செவி கொடுக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் அதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. நம்முடைய ஆபத்து காலத்தில் அப்பா பிதாவே தேவனே எங்களுக்கு உதவி செய்யும், இக்கட்டில் உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லி தேவனை நோக்கி நாம் ஜெபம் பண்றோமே, அந்த ஜெபத்துக்கு அவர் செவி கொடுக்கிறார் பாருங்க. அப்பதான் ஆண்டவருடைய அன்பு நம்ம அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். அப்பொழுதுதான் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்றே நமக்கு புரியும். அந்த ஆபத்து நேரத்தில் அவர் உதவி செய்கிறார் பாருங்க. அந்த நேரத்தில் இங்கே இந்த வசனத்தில் பார்க்கிறோம், சிறுமையும் எளிமையுமானவர்கள். சும்மா சாதாரணமாக சிறுமையாக இருக்கிறவங்க, எளிமையாக இருக்கிறவங்க, இவங்களுக்கே ஒருவேளை தண்ணீர் தேடுறாங்க, அது கிடைக்கல, அவங்க நாவு தாகத்தால் அப்படியே வறண்டு போகுதுன்னு வச்சுக்குங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கே கர்த்தராகி அவர் செவி கொடுக்கிறாராம். சும்மா சாதா சிறுமையும் எளிமையுமானவர்கள். ஒரு சிறுமையும் எளிமையுமானவர்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் தான் நம்முடைய கர்த்தராகிய தேவன், இஸ்ரவேலின் தேவன். அவரை போல சிறுமையானவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாமல் இருக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. சிறுமையானவர்களை பொதுவாக மனுஷர் யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. சிறுமையாக இருக்காங்களா, அவங்களுக்கு போய் நம்ம உதவி செஞ்சால் நம்ம பேர் கெட்டுறோம், நமக்கு ஏன் நம்புற மதிப்பு மரியாதையை கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் கண்டுக்காமல் இருப்பாங்க. ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. சிறுமையும் எளிமையுமானவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தேவன். அவரை குறித்து சொல்லும் பொழுது, அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது, கொஞ்ச நேரத்தில் தண்ணி இல்லைன்னா செத்து போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அவர் செவி கொடுத்து அவர் கைவிடாமல் இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வேண்டியது தண்ணியை கொடுப்பேன். அல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு சிறுமையான ஒரு பெண், ஆகார் என்ற அடிமை பெண், அவள் ஆபிரகாம் வீட்டு அடிமை பெண். ஆனால் சாராள் சொன்னாங்க, இந்த ஆபிரகாம் கிட்ட இந்த அடிமை பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணி அதன் மூலமாவது ஒரு பிள்ளையை பெற்று எனக்கு தாங்க, நான் வளர்க்குறேன். ஆபிரகாம் அப்படி கீழ்ப்படிஞ்சு அதே போல் இஸ்மவேல் பிறந்தார். இஸ்மவேல் பிறக்கும் பொழுது இந்த அடிமை பெண் கொஞ்சம் பெருமை வந்துருச்சு. உடனே சாரால் அற்பமாக நினச்சாங்க. உடனே சாரால், இல்லை இந்த அடிமை பெண்ணையும் அந்த அடிமை பெண்ணுடைய பிள்ளையும் நீங்கள் துரத்துங்க அப்படின்னு ஆபிரகாம் கிட்ட சொன்ன உடனே துரத்திடுறாங்க. வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிகிறாங்க. அவங்களுக்கு போக இடம் இல்லை, போக்காடு இல்லை, கொண்டு போன தண்ணியெல்லாம் காலி ஆயிடுச்சு, துருத்தியில் திராட்சை ரசம் இல்லை, இப்போ நாவு வரலுது. அந்த பிள்ளை தாகத்தால் அழுது, பிள்ளை சாகிறத கண்ணால் பார்க்க முடியல. பிள்ளையை ஒரு இடத்துல போட்டுட்டு கண்ணு கெட்டு தூரம் போய் தேவனை நோக்கி அப்படியே அழுறாங்க. அந்த சிறுமையான அந்த ஆகார் ஒரு அடிமை பெண்ணுன்னு ஆண்டவர் பார்க்கல, தண்ணி இல்லாமல் அழறாங்களேன்னு சொல்லி அந்த வனாந்தரத்தில் யாருமே பார்க்க போகிறதில்ல. அந்த ஆகாருக்கு தேவன் உதவி செய்கிறாரா இல்லையான்னு யாருமே பார்க்க போகிறதில்ல. அவங்க செத்தாலும் யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. ஆனால் மற்றவங்க பார்க்குறாங்களா இல்லையான்னு பார்த்து ஆண்டவர் உதவி செய்கிறவர் இல்லை.
அவங்க அனாதையாக இருந்தாலும், திக்கற்றவர்களாக இருந்தாலும், விதவையாக இருந்தாலும், அவங்க சிறுமியானவர்களாக இருந்தாலும், அவங்க எளிமையானவர்களாக இருந்தாலும், அவங்கள ஒருத்தரும் கண்டுக்காமல் இருந்தாலும், ஒருத்தருமே அவங்களுக்கு உதவி செய்ய ஆளே இல்லாமல் ஒரு மறைவான ஒரு இடத்துல இருந்தால் கூட அந்த இடத்துலையும் தேடி வந்து உதவி செய்யக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். ஆகாரின் கண்ணீருக்கு அவர் செவி கொடுத்து தண்ணீரை கொடுத்தார், கைவிடாமல் உயிரை காப்பாற்றினார். நீ போ, நீ அடங்கி இரு, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், இந்த இஸ்மவேலை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லி தேவன் கைவிடாமல் இருப்பார் என்று சொன்னால், இந்த காலவெல்ல அவரை நம்பி வந்திருக்கிற நீங்க ஒருவேளை சிறுமையானவர்களா இருக்கலாம், எளிமையானவர்களா இருக்கலாம். ஐயோ, என்னை யாருமே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை யாருமே என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, என்னை ஒதுக்குறாங்க அப்படின்னு நீங்க இருக்கிறீங்களா? உங்களுக்கு தேவன் செவி கொடுக்கிறார், உங்களை அவர் கைவிடாது இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவரை நீங்க நம்பலாம், 100% அவரை நம்பலாம். 100க்கு 200% இல்லை, அப்படியே 100க்கு 100 நீங்க நம்பலாம். அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா. எவ்வளவு அன்பான தேவன். நீங்க சிறுமியானவர்களாக இருக்கலாம், நீங்க எளிமையானவர்களா இருக்கலாம், ஒருவேளை திக்கற்றவர்களா இருக்கலாம், விதவைகளா இருக்கலாம், அனாதைகளா இருக்கலாம், நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கலாம், தாழ்த்தப்பட்டவர்களா இருக்கலாம். ஆனா நீங்க யாரா இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் யார்? அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படி அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறதுனால தான் சிறுமையானவர்களை கூட, எளிமையானவர்களை கூட அவங்களுக்கு அவர் செவி கொடுத்து அவங்கள நான் கைவிட மாட்டேன்னு சொல்றார். அவர் பணக்காரருக்கு மட்டும்தான் தெய்வமா? இல்லை, சிறுமையானவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள், ஏன்னா அவங்களெல்லாம் அவர் விசாரிக்கிறார். சாரிபாத் என்ற ஊரில் ஒரு விதவை தானும் தன்னுடைய மகனும் இருக்கிற ஒரு கைப்பிடி மாவு, அதை செஞ்சு சாப்பிட்டுட்டு சாகலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதை தேவன் பார்த்துட்டார். ஏன்னா பஞ்சகாலம் 3 வருஷம் 6 மாதம். ஆனால் இந்த பஞ்ச காலத்தை இவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. பஞ்சகாலம் ஆரம்பிக்கும் பொழுதே மிச்சம் இருந்தது ஒரு கைப்பிடி மாவு தான், கொஞ்சம் எண்ணெய். அதனால் கொஞ்சம் சுள்ளிய பொறுக்கி எடுத்து அந்த ஒரு கைப்பிடி மாவில் ஒரு அடை வருதோ 2 அடை வருதோ தெரில, அதை செஞ்சு ஒருவேளை ஒரு அடை வந்தால் பாதி சாப்பிட்ருப்பாங்க, இல்லை 2 அடை வந்தால் ஒன்று சாப்பிட்ருப்பாங்க அவங்களும் அவங்க மகனும். தேவன் அதை பார்த்துட்டார், தேவன் அதை கேட்டார். அவங்க பேசி கொண்டதை கேட்டிருப்பாரு, அவங்கள அவர் கண்ணோக்கி பார்த்துட்டாரு. அதனால எலியா என்ற தீர்க்கதரிசி கிட்ட சொல்றார், நீ சாரிபாத் என்ற ஊருக்கு நீ போ, அங்க உன்னை பராமரிக்க அங்க ஒரு விதவையை வச்சிருக்கிற. 3 வருஷம் 6 மாசம் பஞ்சகாலம். அந்த விதவையோ சாப்பிட்டுட்டு சாக போறாங்க, அவங்களும் சாகக்கூடாது. அவங்களுக்கு ஒரு வேலை, நீ ஊழியக்காரனை போஷிக்கணும், அந்த வேலை. அப்போ அந்த எலியா தீர்க்கதரிசி போறாரு, போயிட்டு ஒரு அடையை செஞ்சு தாமா நான் சாப்பிட்றேன். நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்திருந்தா நம்ம என்னென்ன கேள்வி கேட்க முடியுமோ அந்த ஊழியக்காரரை கேட்டிருப்போம். ஐயா, உங்களுக்கு அறிவில்லை, நாங்களே ஒரு கைப்பிடி மாவை வச்சு அதை சாப்பிட்டுட்டு சாகலான்னு நினைக்கிறோம், எங்கள் வயிற்றில் மண்ணை போடுறிய, அப்படி இப்படி என்ன வேணாலும் சொல்லியிருப்போம். இந்த காலத்து ஆட்களாக இருந்தால் இப்படி தான் பேசுவாங்க. ஆனால் அந்த அம்மா கீழ்ப்படிஞ்சு ஓடோடி அந்த சொல்லி கட்டைகளில் பொறுக்கின அந்த சொல்லி கட்டையை வச்சு ஓடோடி
அந்த ஒரு கைப்பிடி மாவு தானே இருக்கு, அதில் ஒரு அடை செஞ்சு அந்த தீர்க்கதரிசி கையில் கொடுத்தாங்க. பாருங்க, செய்கிறாங்க செய்கிறாங்க செய்கிறாங்க, அடைகளை அப்பத்தை சுடுறாங்க. அவங்களுக்கு மட்டுமல்ல, அந்த ஊழியக்காரருக்கு மட்டுமல்ல, அவங்க குடும்பத்துக்கே பஞ்சகாலம் தீர்ற வரைக்கும் மாவு செலவழிஞ்சு போகவில்லை, எண்ணெய் குறைஞ்சி போகவில்லை. தேவன் அவங்களை கைவிடாமல் இருந்தார். அதனால தான் அவர் இரக்கமுள்ள தேவன். அப்படி அவரே நேரடியாக ஒரு விதவையை பார்த்து அந்த விதவையும் அந்த விதவையுடைய மகனையும் காப்பாற்றினது உண்மை என்று சொன்னா, அவருடைய சமூகத்துக்கு வருகிற உங்களை அவர் பார்க்க மாட்டாரா? உங்க தேவையை அவர் சந்திக்க மாட்டாரா? உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? உங்களுடைய வியாதி அவர் நீக்க மாட்டாரா? உங்களுடைய பிரச்சனை அவர் மாற்ற மாட்டாரா? அவர் இரக்கமுள்ள தேவன். அதனாலதான் அவர் சொல்றாரு, அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். அல்லேலூயா. ஏன் அவர் கைவிட மாட்டார்? ஏன் அவர் அழிக்க மாட்டார்? ஏன்னா அவர் இரக்கமுள்ள தேவன். வேதத்தில் பார்க்கிறோம், சங்கீதம் 37:25 37 சங்கீதம் 25 நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதை அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவே இல்லை. அல்லேலூயா. நாம் நீதிமானா இருந்தா நம்மை தேவன் ஒருபொழுதும் கைவிட மாட்டார். சாதா ஆட்களையே அவர் கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிற தேவனாய் இருப்பார் என்று சொன்னா, நாம் அவருடைய பிள்ளையாக நீதிமானாய் இருப்போம் என்று சொன்னா நம்மை நிச்சயம் அவர் கைவிடவே மாட்டார். நம்முடைய சந்ததி அப்பத்துக்கு நிச்சயமாக இறந்து திரியவே தெரியாது. ஏன்னா அவர் இரக்கமுள்ள தேவன், கைவிடாத தேவன். ஆனா கடைசி காலத்தில் அவர் கைவிடுவார். எப்பொழுது? அவர் வருகை நாட்களிலே. அந்த நேரத்தில் நாம் நீதிமானா இல்லைன்னா, பரிசுத்தவானா இல்லைன்னா, தேவ பிள்ளையா இல்லைன்னா, அப்பொழுது அவர் கைவிடுவார். இப்போ உயிரோடு இருக்கிற இந்த நாட்களில் நாம் எப்படி ஆகிலும் பரிசுத்தமாக ஆயிட மாட்டோமா, நீதிமானா வாழ மாட்டோமா அப்படின்னு சொல்லி அவரும் எதிர்பார்த்து நம்மளை கைவிடாமல் நமக்கு செவி கொடுத்து இரக்கமுள்ள தேவனாய் இருந்து நம்மளை காப்பாற்றி கொண்டே இருக்கிறார். அதை யூஸ் பண்ணி நாம் நீதிமானாய் வாழ வேண்டும். ஏன்னா அவர் வரும்பொழுது லூக்கா 17:34 ஒரே படுக்கையில் 2 பேர் படுத்திருப்பாங்க. அதில் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருவன் கைவிடப்படுவான். அவர் வருக நாட்களில் அப்போ அவர் கைவிட்டுருவார், பரிசுத்தவானா இல்லைன்னா. ஏன்னா இவ்வளோ நாள் இரக்கமுள்ள தேவனா இருந்து பாதுகாத்தாரு. ஆனால் அவர் வரும்பொழுது அவங்க பரிசுத்தவானா இல்லைன்னா, நீதிமானா இல்லைன்னா, அவரை தேடுற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழலைன்னா அவர் நிச்சயமாக கைவிட்டுருவார். லூக்கா 17:35 திரிகை திரிகிற 2 ஸ்திரீகள் இருப்பாங்களாம். அவங்க நீதிமானா இல்லைன்னா, அதில் ஒருத்தர் தான் நீதிமானா இருக்காங்கன்னா, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. மத்தேயு 24:40 2 பேர் வயலிலே வேலை செஞ்சிட்டு இருக்காங்கன்னு வைங்க. ஒருவன் நீதிமானா இருக்கிறானா, அந்த ஒருவன் மட்டும் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அதுக்கு அடுத்த வசனம் 41 ஒருவேளை ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டு இருக்கிறாங்க, மாவு அரைச்சி கொண்டு இருக்காங்கன்னு வைங்க. அதில் ஒருத்தர் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக வாழ்கிறாங்க, ஒருத்தர் இயேசு அறியாமல் இருக்கிறாங்களா? இயேசு அறியாமல் இருக்கிறவங்கள அவர் கைவிட்டுருவார்.
ஏன்னா இவ்வளோ நாள் டைம் கொடுத்தார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், இயேசு தான் நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு பாவங்களை மன்னிக்கிறார், அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அறிவிக்கிறோம். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாம அவங்க இருந்தா அதுக்கு மேலே அவர் சான்ஸ் கொடுக்க மாட்டார், கைவிட்டுருவார். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த ஸ்திரீ எடுத்துக்கொள்ளப்படுவாள். அதனால அவர் இப்ப கைவிட மாட்டார். ஆனால் ஒரு நாள் அவர் வருகை வரும்பொழுது அந்த நேரத்தில் நாம் அவர் பிள்ளையா இல்லைன்னா நிச்சயமாக கைவிட்டுருவார். அதுக்கு பிறகு நாம் ஒன்றுமே சொல்ல முடியாது. வேதம் சொல்லுகிறது, நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா அந்த வசனத்தில், உபாகமம் 4:31 உன் தேவனாய் கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். அழிக்க மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் ஆதியாகமம் 18 28 இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆபிரகாம் தன்னுடைய சகோதரன் லோத்துக்காக விண்ணப்பம் பண்றார். ஆண்டவரே உமக்கு கோபம் வராது இருப்பதாக, கோபம் மூளாது இருப்பதாக, 50 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை அழிப்பீரா? ஆண்டவர் சொல்றாரு அழிக்க மாட்டேன். அப்போ இவர் சொல்றாரு, இங்கே 50 பேர் கூட இல்லை போல, 45 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன், 40 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன், 30 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன், 20 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன். அப்புறம் கடைசியில் ஆபிரகாம் சொல்றார், 10 பேர் இருந்தா, 10 பேர் இருந்தா கூட அழிக்க மாட்டேன், ஏன் ஒருத்தர் இருந்தா கூட அழிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அதை அவர் சொல்லலை, ஆண்டவர் சொல்லலை, இவரும் கேட்கல. ஆனா அவர் போனார், தேவன் போனார். போய் லோத்துவையும் அவன் மனைவியையும் அவங்க 2 பிள்ளைகளையும் 2 பேர் போய் பிடித்து அவங்க கையை பிடிச்சி திரும்பி பார்க்காம ஓடுங்க, இந்த சோதேம் குமார பட்டணத்தை நான் அழிக்க போறேன். ஏன்னா எல்லாம் பாவம் செஞ்சவங்க. ஆனால் அதில் லோத்து நீதிமான வாழ்ந்ததுனால லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் ஆண்டவர் காப்பாற்றினார். பாவம் செய்கிறவங்கள அழிப்பார், ஆனால் பரிசுத்தவான்களை அழிக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் அழிக்காம விட்டார். அதனால தேவன் அழிக்க மாட்டேன் என்று சொல்ற அந்த வாக்குத்தத்தம், அந்த ஆசீர்வாதம் யாருக்குன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு தான், வேற யாரோ ரோட்ல போறவங்களுக்கு கிடையாது. இயேசு சொந்த தெய்வமாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் தான் இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமே தவிர மற்றவங்களுக்கு கிடையாது. ஆமோஸ் 9 தேவன் பாவமுள்ள ராஜ்யங்களை அவர் அழிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் யாக்கோபு வம்சம் அவங்க ஒருவேளை பாவம் செய்திருந்தா கூட அவங்கள முற்றிலும் நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். யாக்கோபு என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், அவங்கள அவர் அழிக்க மாட்டார். ஆனால் பாவம் செய்கிறவங்களை அழிப்பார். அதனால தேவனுடைய பிள்ளைகள் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தா நாம் யாக்கோபு, நாம் இஸ்ரவேல். நம்மள தேவன் அழிக்க மாட்டார், ஆனால் பாவம் செய்கிறவங்கள அவர் அழிப்பார். யோவான் 10 யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 10 எடுத்து வேகமாக ஒரு வாசிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். திருடன் யார்? பிசாசு. அவன் எதற்காக வருகிறான்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான். நம்முடைய ஆசீர்வாதங்களை திருட வரான், நம்மளை கொல்லணும்னு நினைக்கிறான், நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறான் பிசாசு. ஆனால் இயேசு எதுக்காக வந்திருக்காராம்? வாசிங்க. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. நம்மளை அவர் அழிக்கிறதுக்காக வரல, அவர் ஜீவனை கொடுப்பதற்கும், ஜீவன் கொடுப்பதற்கு மட்டுமல்ல, அந்த ஜீவன் பரிபூர்ண அடையணும். பரிபூர்ண அடையணும்னா என்ன?
கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு அது யூஸ் ஆகணும். நீங்கள் பாதியிலே ஒருத்தர் செத்து போக பார்க்குறாங்களா, அவங்களுக்கு ஜீவனை கொடுப்பாரு. அந்த ஜீவனை வச்சு அவங்க நல்ல தீர்க்க ஆயுசு வரைக்கும் வாழறதுக்கு பரிபூர்ண ஜீவன் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர் அழிக்காதவர், நம்மளை புறம்பே தள்ளாதவர், நம்மை கைவிடாத தேவன், நமக்கு செவி கொடுக்கிற தேவன், நம்மை அழிக்க மாட்டார். ஹல்லேலூயா. அதே உபாகமம் 4:31 நாம் பார்க்கிறோம், உன் தேவனாகி கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. உடன்படிக்கையை மறக்கிறவர் கிடையாது. மனுஷன் மறந்து போயிடுவான், ஆனா தேவன் மறக்க மாட்டார். அவர் என்ன உடன்படிக்கை பண்ணாலும் அவர் மறக்கவே மாட்டார். ஆதியாகமம் 6 முதல் நோவாவோடும் நோவாவுடைய குடும்பத்தோடும் தேவன் உடன்படிக்கை பண்ணினார். இனிமே நான் உங்களை தண்ணினால அழிக்க மாட்டேன். இந்த பேழையில் இருக்கிற அந்த கப்பலில் இருக்கிற எல்லாரையும் அவர்களோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணினார். ஆதியாகமம் 9:10 அவர் மிருக ஜீவன்களோடு உடன்படிக்கை பண்ணினார். இந்த பேழையில் இருக்கிற இந்த மிருக ஜீவன்களை நான் இனிமே அழிக்க மாட்டேன். முதல்ல இருந்ததெல்லாம் அழிச்சிட்டார். நோவாவுக்கு முன்னால் இருந்த பாவம் செய்த மனிதர்களெல்லாம் தேவன் அழிச்சிட்டார். ஆனால் இவங்களோடு நோவாவுடைய குடும்பத்தோட தேவன், ஏன்னா நோவா அந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளேயே நீதிமானாக இருந்தார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதனால நோவாவுடைய குடும்பத்தோடு உடன்படிக்கை பண்ணினார். நோவாவோடு கூட அந்த பேழைக்குள்ளே போன அந்த மிருக ஜீவன்களோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணினார். பேழைக்கு வெளியில் இருக்கிற மிருக ஜீவன் கிட்ட அவர் உடன்படிக்கை பண்ணலை. இன்னைக்கு இந்த சபைக்குள்ள வந்திருக்கிற உங்களோட தான் அவர் உடன்படிக்கை பண்றாரு. வெளியில் இருக்கிறவங்க கிட்ட அவர் உடன்படிக்கை பண்ணல. கேரண்டி யாருக்கு? இந்த கடையில் பொருள் வாங்கினவங்களுக்கு கேரண்டி, மற்றவங்களுக்கு கேரண்டி கிடையாது. அதுபோல தேவன்கிட்ட வந்தவங்களுக்கு, தேவனுடைய சபைக்கு வந்தவங்களுக்கு, அந்த பேழைக்குள்ள வந்தவங்களுக்கு தான் அவர் கேரண்டி கொடுக்கிறார். நான் அழிக்க மாட்டேன். ஆதியாகமம் 9:11 அவர் சொல்றார், நான் தண்ணீரினால இனிமே நான் அழிக்கவே மாட்டேன். ஒரு தடவை அழிச்சிட்டேன், இனிமே நான் அழிக்கவே மாட்டேன். 13 அதற்கு அடையாளமாக என்னுடைய வில்லை நான் வானத்தில் வைக்கிறேன். 17 வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்பொழுதெல்லாம் மழை வருகிறதோ அப்போ வானவில் அங்கே வருது. அதை பார்க்கும் பொழுது இனிமே தேவன் தண்ணினால முழுவதுமாக இந்த உலகத்தை அழிக்க மாட்டார். அதுதான் அந்த உடன்படிக்கையின் அடையாளம், அவருடைய வில். ரெண்டாவது ஒரு மனுஷங்கிட்ட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். ஆதியாகமம் 15:18 God made covenant with Abraham. ஆபிரகாமோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணினார். அவர் சொன்னார், எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும், அப்படி எல்லையெல்லாம் சொல்லி இவ்வளவு பெரிய இடத்த உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் நான் என்ன பண்றேன், கொடுக்கிறேன். ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டார். அதே போல அந்த உடன்படிக்கை அது 400 வருஷம் ஆனாலும் இல்லை, அது 1000 எத்தனை வருஷம் ஆனாலும் கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தார். ஹல்லேலூயா. எகிப்தில இருந்து ஐபிராத் நதி வரைக்கும் இருக்கிற எல்லா தேசங்களையும் அவர் கொடுத்தார். அதில் இப்போ கொஞ்சம் தான் அவங்க கிட்ட இருக்கு. இப்போ இஸ்ரவேல் பெரிய வல்லரசாய் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் கடைசியில் கண்டிப்பாக நிறைவேறணும். எகிப்திலிருந்து ஐபிராத் நதி வரைக்கும் இருக்கிற எல்லாமே கொடுத்துருவார். இன்னும் கேட்டால் அவங்க கிட்ட உலகத்தையே கூட கொடுத்தாலும் கொடுப்பார். நம்முடைய தேவன் ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டார்னா, ஒருத்தரை அவர் நம்பிட்டார்னா, அவங்கள கடைசி வரைக்கும் கைவிட மாட்டார், உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. அதனால அந்த ஆபிரகாமோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணினார். நான் இந்த தேசத்தை உனக்கு தருவேன். ஆதியாகமம் 17:2 அவர் சொன்னார், இன்னொரு உடன்படிக்கை பண்ணினார், நான் உன்னை திரளாக பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா.
திரளாக பெருக பண்ணுவேன். அதான் உடன்படிக்கை. இன்னொரு உடன்படிக்கை பண்ணாரு. அது 4ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை அவர் நேசிச்சாரு, ஒரு மனுஷன் மேல அன்பு வச்சாருன்னா அவனை திரளான ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பனாய் மாற்றினார். இன்னைக்கு ஆபிரகாம் விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன், நமக்கெல்லாம் அவர் தகப்பன். எல்லா முஸ்லிம்களுக்கும் ஆபிரகாம் தகப்பன், எல்லா யூதர்களுக்கு இஸ்ரவேலருக்கு ஆபிரகாம் தகப்பன், எல்லா கிறிஸ்தவங்களுக்கு ஆபிரகாம் தகப்பன். அதனால திரளான ஜாதிகளுக்கெல்லாம் அவர் தகப்பனாய் மாறிட்டார். அதே போல அவர் சொன்னார், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், உனக்கும் உனக்கு பின் வருகிற உன் தலைமுறை தலைமுறையாக உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருப்பேன் என்று ஒரு உடன்படிக்கை பண்ணினார். ஹல்லேலூயா. இதை கூட உடன்படிக்கை பண்றார். நான் உனக்கு தேவனா இருக்கிறேன், உன்னுடைய சந்ததி, உனக்கு பின் வருகிற சந்ததிக்கும் நான் தேவனா இருக்கிறேன். எவ்வளவு அன்பான தேவன், எல்லாத்தையும் படைச்ச தேவன், வானத்தை பூமியை அண்ட சராசரங்கள் சமுத்திரம் எல்லாவற்றையும் படைச்ச தேவன். அவர் கேட்கிறார், நான் உனக்கு தேவனா இருக்கட்டுமா, நான் உடன்படிக்கை பண்றேன், நான் உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் தலைமுறை தலைமுறையா வருகிற உன் சந்ததிக்கெல்லாம் நானே தேவனா இருக்கிறேன் அப்படின்னு உடன்படிக்கை பண்ணி தேவனா இருக்கிறார். சும்மா தானே பிசாசு மாதிரி பூந்துக்கல, உடன்படிக்கை பண்ணி, நான் உனக்கு தேவனா இருக்கட்டுமா, சரி நான் இப்போ உன்கிட்ட உடன்படிக்கை பண்றேன். ஹல்லேலூயா. பிசாசு தான் கூப்பிடாமையே ஓடி பூந்துக்குவான். ஒரு இருதயம் சுத்தமா இருக்கு, அங்க இயேசு இல்லைன்னா பிசாசு வந்துடுவான். ஆனா ஆண்டவர் இயேசு அழைச்சாதான் வருவார். அது வரைக்கும் தட்டிட்டு தான் இருப்பார். வாசற்படியிலே, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா உள்ள வருவார், அவனோட போஜனம் பண்ணுவார். இல்லைன்னா நம்ம திறக்கிற வரைக்கும் அவர் உள்ள வரமாட்டார். ஆனா பிசாசு கொல்லவும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரவன் சொல்லிட்டு கூட வரமாட்டான். திருட வரான், கொல்ல வரான், அழிக்க வரான், மறைமுகமா வருவான், சொல்லாம கொள்ளாம வருவான். ஆனா இயேசு ஜீவனை கொடுக்க வராரு, அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடைவதற்காக வராரு. அதனால உடன்படிக்கையை மறக்காத தேவன். ஹல்லேலூயா. அதே போல ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் விருத்த சேதன உடன்படிக்கை தேவன் ஆபிரகாமுக்கு கொண்டு கூட பண்ணினார். உடன்படிக்கைன்னா 2 பேர் பண்றது தான், ஒரு 2 ராஜாக்கள் பண்றது அல்ல, ஒரு 2 பெரிய மனுஷர் பண்றது. ஆனா ஒரு சாதா ஒரு மனுஷனோடு கூட தேவன் பண்ணார் பாருங்க, அது எவ்வளவு பெரிய உடன்படிக்கை. இன்னைக்கு உங்களோடு கூட தேவன், வானத்தை பூமியை படைத்த உண்மையான தேவன், அவர் உடன்படிக்கை பண்றாருன்னா அது நாம் எவ்வளவு ஸ்லாக்கியம் உள்ளவருங்க. அவர் என்ன உடன்படிக்கை பண்றார், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உனக்கு செவி கொடுப்பேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை அழிக்க மாட்டேன், உடன்படிக்கை பண்றாரா? அல்லேலூயா. அதே போல அந்த உடன்படிக்கையை நான் மறக்க மாட்டேன், நான் என்ன உடன்படிக்கை உன்னோட பண்ணணும் அந்த உடன்படிக்கையை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லி ஆபிரகாமோடு கூட மட்டும் இல்லை, ஈசாக்கு, யாக்கோபு, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அவர் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பண்ண அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். எப்படி நினைவு கூர்றார்னா, இஸ்ரவேல் மக்கள் விடுகிற அந்த பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு, எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் மக்கள் 400 வருஷம் அடிமைகளா இருக்கிறாங்க, அவங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை, ஈசாக்கோடு பண்ண உடன்படிக்கை, யாக்கோபோடு கூட பண்ண உடன்படிக்கை அவர் நினைவு கூர்ந்து அவங்கள விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு தேவன் அழைத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இந்த தேவன் நல்ல தேவன், அவர் பொய் சொல்ற தேவன் கிடையாது, அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் கிடையாது. நம்மோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார்னா நம்முடைய பிள்ளைகளோடு அவர் உடன்படிக்கை பண்றாரு. நாமளே இல்லைன்னா கூட நம்ம பிள்ளைகளை அவர் கைவிட மாட்டார். நாம் தான் நம்ம பிள்ளைகளை பாதுகாத்து கொள்றோம்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா நாம இருந்தாலும் இல்லைன்னாலும் தலைமுறை தலைமுறையாய் நம்மளை கைவிடாத தேவன் உடன்படிக்கை நினைவு கூறுவார்.
அவர் நம்மோடு பண்ண உடன்படிக்கை நம்முடைய பிள்ளைகள் காலத்தில் கூட அவர் நிறைவேற்றுவார். ஐயோ, நான் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணனே, ஈசாக்கோட உடன்படிக்கை பண்ணனே, யாக்கோபோட உடன்படிக்கை பண்ணனே, அதனால நான் எப்படி கைவிடுவேன்? அவங்களை விடுதலை ஆக்குறேன்னு சொல்லி விடுதலை ஆக்கி அவங்கள பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கைவிடாத தேவன், நம்மை அழிக்காத தேவன், நம்மோடு கூட உடன்படிக்கை செய்து அதை மறக்காத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் கண்கள் மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் தேவாதி தேவனே, நீர் இரக்கமுள்ள தேவன். நீர் எளிமையும் ஆண்டவரே திக்கற்றவர்களையும் விதவைகளையும் ஆண்டவரே மறக்காத தேவன். ஏன்னா நீர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே செவி கொடுத்து கைவிடாதிருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர். உன்னை அழிக்க மாட்டேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர். உன்னோடு பண்ணின உடன்படிக்கை நான் மறக்க மாட்டேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினீர். அப்ப என்னென்ன வாக்குத்தத்தை எங்க வாழ்க்கையில பண்ணினீரோ, எங்கள் முற்பிதாக்களோடு நீர் பண்ணினீரே, அந்த உடன்படிக்கை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றும். நீர் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு பண்ணின அந்த உடன்படிக்கையை கூட எங்கள் வாழ்க்கையில நீர் நிறைவேற்றும். ஆண்டவரே, அதை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஆபிரகாமுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதியும். எங்களோடு கூட நீர் இருந்து எங்களை அழிக்க மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று சொன்னீரே, உடன்படிக்கையை கூட நீர் நிறைவேற்றும் ஐயா. இந்த நாளில் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, கேட்க போகிறாங்களோ, அவங்களுக்காக கூட நான் ஜெபிக்கிறேன். தேவன் அவர்களை கைவிடாமல், அவர்களை அழிக்காமல், அவர்களுக்கும் நீர் செய்த உடன்படிக்கையை நீர் நினைவு கூர்ந்து நீர் அந்த உடன்படிக்கை நிறைவேற்றும். ஆசீர்வதியும், பாதுகாத்துக்கொள்ளும், தேவைகளை சத்தியம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை மாற்றும் ஐயா. வேதனையோடு உடைய சமூகத்துக்கு வந்த உடைய பிள்ளைகள் வேதனை நீங்கி சந்தோஷமாய் சமாதானமாய் தேவன் எனக்கு இருக்கிறார், அவர் எனக்கு செவி கொடுப்பார். நான் எப்பேற்பட்ட எளிமையானவர்களா இருந்தாலும் எனக்கு அவர் செவி கொடுப்பார், என்னை கைவிட மாட்டார், என் தேவையை சந்திப்பார், எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இருக்கிறதுனால அந்த நம்பிக்கை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியாய் நீர் கூட இருந்து ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்தியும், ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளை மாற்றும், அற்புதங்களை செய்யும். உமக்கே சகல துதிகன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் எங்கள் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென்.